விஜயோட தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியா பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க அரசியலாக வந்து அவங்க இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்கா தமிழகத்தில்? இந்தியா முழுக்க இருக்குது. தமிழகத்தில் இருக்குது தானே, நிறைய சம்பவங்கள் இருக்குது. இல்லை, இன்னும் அது சாதிய கொடுமைகள் நடக்கும். இன்னும் அந்த பழசையே பண்ணிட்டு இருக்க அது பாரஞ்சித் படங்களாக இருக்கட்டும், மாரி செல்வராஜ் படங்கள், இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது தெரிவிச்சு, அது எப்படி பாக்கி இது எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஆனால் வந்து அதில் வந்து அவரை என்கொயரி பண்ணாங்க. அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாரையும் பேசியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்களோ, கொஞ்ச நேரம் பார்த்தீங்களோ, அதனால தான். வீர் தமிழுக்கு படம் அமீருக்காக பார்க்க வந்தேன். அமீருக்காக இந்த படம் பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு. படமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டாயர்ன்ற ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணியிருக்க படம். எனக்கு நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க வந்து அந்த இன்றைய அரசியல் சூழலை அவங்க நையாண்டி பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அமீர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சீரியஸாக பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்கார். ஒரு நடிகராக வந்து அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான படமாக இது இருக்குது. இல்லை, இப்போ நேற்று பேரரசு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த காலங்கள் 36, 50, 70 போன்ற காலங்களில் வந்து நீங்கள் அசுரன் படம் மாதிரி தான் ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் கூட இப்போ அந்த நிலைமையில் இல்லை. ஆனால் தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூழலாக இருப்பதாக சொல்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் நம்ம ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை கொடுக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு இதை கொடுக்கலாம். இன்னும் அந்த பழசையே பண்ணிகிட்டு இருக்க அது பாரஞ்சித் படங்களாக இருக்கட்டும், மாரி செல்வராஜ் படங்கள், இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது தெரிவிச்சு, அது எப்படி பாக்கி அது குறிப்பாக வெற்றிமாறனோட பிரவீன் காந்தி, டேரக்டர் காந்தி அவர் பேசியிருக்காங்க, உங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. ஓகே, நான் பார்க்குறேன். வளர்ச்சி இருக்குது, தமிழ் படம் வந்து தளர்ச்சி ஆகிட்டு, நீங்கள் வளர்ச்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் பழைய அந்த கடந்து வந்துட்டாங்க மக்கள். இன்னும் அதை வைத்தே படம் எடுத்து இன்னும் மக்களை ஒரு புண்படும் செய்கிறாரா வெற்றிமாறன்? என்ன, எனக்கு இது எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஆனால் வந்து இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்கா தமிழகத்தில்? இந்தியா முழுக்க இருக்குது. தமிழகத்தில் இருக்குது தானே, நிறைய சம்பவங்கள் இருக்குது. இல்லை, இன்னும் அது சாதிய கொடுமைகள் நடக்கும். இருந்துட்டு தானே இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தானே இருக்குது, இல்லாமல் இல்லைல்ல. விடுதலை 2 ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இன்னும் ஒரு 15-20 டேஸ் ஆஃப் ஷூட் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் வரலாம். சிம்பிளாக போயிட்டீங்களா? சர்ச்சைகளுக்கு இடையே இந்த படம் வந்து, அதாவது அந்த கதாநாயகன் வந்து அமித் சார் வந்து பெரிய சர்ச்சைகளை மாற்றி இது பண்ணி அந்த டயத்தில் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து இப்போ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு ஒரு அலிகேஷன், ஒரு க்ரைம், அதில் வந்து அவரை என்கொயரி பண்ணாங்க. அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் வந்து அதிலிருந்து வெளியே வந்திருக்காரு. இந்த படத்தில் கூட சில வசனம், தண்டவாளத்தில் தலை வைத்தவர் கூட தலைவராகலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது சொன்ன மாதிரி இல்லையா? இல்லை, எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது, அதுதான் சொல்கிறேன். தனியாக ஒரு வசனத்தை எடுத்து தனியாக ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு இல்லை, எல்லாரையும் பேசியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்களோ, கொஞ்ச நேரம் பார்த்தீங்களோ, அதனால தான். ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. எல்லாரையுமே நையாண்டி பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சட்டையர்.
சம்பாதிக்க இதை வந்து அது ஒரு சட்டையர், இது ஒரு சட்டையர். அதனால வந்து அதை நம்ம அப்படி தான் அதை அணுகணும், சட்டையராக பார்க்கணும். வாடி வாசல் என்ன லிமிட்? அது நம்ம இது முடிச்சுட்டு விடுதலை முடிச்சுட்டு வாடி வாசல். அது கண்டினியூ ஆகுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை அதில் ஒன்றும் இப்போ வரைக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லை. விடுதலை 2 எப்போ சார் அப்ராக்சிமேட்டாக? அது இப்போ தான் சொன்னேன். ஷூட் முடிச்சு ஒரு 2-3 months. சார் இசையை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிய சர்ச்சை நிலவிட்டு இருக்குல்ல, அப்படிங்கிறதுல பாடல் வந்து இசையமைப்பாளர் சொந்தமா இல்லை தயாரிப்பாளர் சொந்தமா? அதாவது அந்த நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க, வேலைக்கு நம்ம போகிறோம், சம்பளத்துக்கு போகிறோம். பட் காப்பிரைட்ஸ் வந்து இன்றைக்கி வெவ்வேறு தளங்களில் இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். விஜயோட தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க அரசியலாக வந்து அவங்க 2026 தான் ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது இல்லை, சொல்லணும். அடிப்படையாக பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்ல. இல்லை, அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கட்சி அவங்க ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சொல்லணும். திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வர்றதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே வரலாம். ஆனால் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும், பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய. வெற்றிமாறனுக்கு நிறைய சமூக பார்வை இருக்குது. இப்போ வெற்றிமாறனும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இல்லை, விடுதலை படங்களில் வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில் ஒரு புகார் வருது. உண்மையிலேயே சம்பளம் சரியாக வழங்கப்படுகிறதா இல்லைன்னா அது மாதிரி புகார்? இல்லை, அது அந்த மாதிரி புகார்கள் இருந்தால் அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அது என்னன்றது புகார் கொடுத்தனால ஆமாம், அது அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. இல்லை, அவங்க புகார் உங்கள் மேலே தானே சொல்கிறாங்க. சினிமாக்கு அழைத்துட்டு போய் அதுதான் நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். அது கிளாரிஃபை அவங்கள இப்போ பண்ண சொல்லணும் நீங்கள். சார், இப்போ இந்த படங்களே வந்து ஆற்று மணல் கொள்ளையை தடுப்பேன், அரசியல்வாதிகள் கல்வி நிறுவனங்களை வந்து பறிக்கப்படும், இது போன்ற கொள்கைகள்லாம் நான் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சா அமீர் சொல்கிறார். இது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், சட்டையர்லாம் தெரியுமா உங்களுக்கு? சட்டையர் ஓகேவா? ஓடிடியோட இது ஓகே. இன் ஜென்ரல் வெற்றிமாறன் சார், ஓடிடி நல்ல டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அதை இப்போ முதல்ல அது வரும்போது அதை ஒரு போட்டியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் பார்த்தாங்க. இப்போ அது ஒரு வெகுஜனமாக மாறிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, போட்டி கிடையாது. எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பலமாக இருந்தது. ஏன்னா ஒரு படத்தை அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஆனால் முழுக்க நாம் ஓடிடியில் வர்ற பணத்தையே நம்ப முடியாது. தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம். அதாவது திரையரங்கில் வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான அந்த பேசிக் ரிட்டர்ன்ஸ் மக்கள் வந்து பார்த்தா தான் அந்த பணம் திரும்ப வரும்ன்ற ஒரு நிலையில் அது திரும்பவும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு தேட்டர்கள் தான் பொழுதுபோக்கு இப்போ அதான். ஆனால் முன்னாடி 16க்கும் மேற்பட்ட தேட்டர் இந்த நெல்லை மாவட்டம், நெல்லைக்குள்ளே சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 16 தேட்டர் பண்ணாங்க. ஆனால் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு இன்னைக்கு என்ன வெறும் 3 நாள் அப்படிங்கிற ஒரு 5-6 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த மாதிரி வீழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க? இது எல்லா இடங்களையுமே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் அது என்னன்னா திரையரங்குகள் வந்து வேறு வடிவங்களில் மாறும். இப்போ வந்து தனி திரையரங்குகள் இருந்த இடங்களில் வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும். மால்ஸில் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது நம்ம திரையரங்கில் வந்து படம் பார்க்குறது மாற போகிறதில்ல, திரையரங்கத்தினுடைய சூழல் மாறும். அதை அங்கே வந்து பார்க்குற தன்மை மாறும். ஆனால் திரையரங்குக்கு வர்ற நிலை மாறாது. விடுதலை 2 வந்து எத்தனை நாட்கள் ஷூட்டிங் போகும்போது? இல்லை, இப்போ தான் சொன்னேன் 20 நாள். ஆமாம், இல்லை இங்கே இருக்க போகிறோம். அது அப்புறம் அதெல்லாம் அப்புறம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லணும். இல்லை அவ்வளோ இல்லை அது அப்படி இல்லை. அசுரன் ஒரே ஒரு கொஸ்டின். நீங்க சொன்ன மாதிரி சின்னத்துறை பையன் அப்போ அந்த அசுரன் படத்துல சொல்லுங்க, எதனாலும் எடுத்துக்கிட்டாங்க. ஒரே நிமிஷம் அவர் இதுக்கு இல்லை அசுரனும் திருநெல்வேலியில் எடுக்கப்பட்டது. இப்போ விடுதலை 2வும் எடுக்கப்படுது. ஹரி மாதிரி வெற்றிமாறனுக்கு திருநெல்வேலியில் ஒரு சென்டிமெண்ட்டாக மாறிட்டு. இல்லை அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து இது ஒரு காலகட்டத்தில் எடுக்கிற படம், ஒரு பீரியட் ஃபில்மு. அதுக்கான லொக்கேஷன்ஸ் இங்கே சரியாக இருக்குது. ஓடைகளில் தண்ணி ஓடுது, அதுக்காக அதனால் இங்கே அந்த மாதிரி. சரி, சமீபத்தில் நீங்கள் இந்த அசுரன் கூட சொன்ன மாதிரி எதனாலும் பொருள் எடுத்துக்கலாம்டா, படிப்பை மட்டும் எடுக்க மாட்டான் சொன்ன மாதிரி எடுத்துக்காட்டா அந்த சின்னத்துறை எடுத்துருவான். அவன் சின்னத்துறை மாணவர் வந்து அந்த ஒரு நாங்குநேரில் தாக்க அது வந்து அவர் அந்த மாணவர் என்ன சொல்லுது, அவர் செய்த அவருடைய தாக்குதல் தான் அது. அவர் மேலே அவரை வந்து எந்த இடத்துல புஷ் பண்ணாங்களோ அவரை திரும்ப தாக்கியிருக்காரு அப்படின்னு அவர் எஸ்
ப்ரூவ்ட் himself. அவர் வந்து ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் நான் என்ன செய்கிறேன் பாருங்கன்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அதுதான். ஓகே, தேங்க்யூ.